மோடியை எடுத்து விட்டானே இருக்கிறது. எப்படியோ இவனுக்கு மந்திரங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது. ஏ சாமி, ஏ உள்பாவாட கோயில். ஏய், என்ன சொல்ற? ஏ பன்னிசாமி, நீ வார பாரு சாமி. தம்பி கார்கோடகா. முதல் கடவுளாக திகழக்கூடிய அந்த விநாயக பெருமானையே உபதேசம் செய்து வைத்தோம். அப்படிப்பட்ட மோடி எடுத்து விட்டானே. சரி, இது போகட்டும். முன் வைத்த காலை பின் வைக்க கூடாது. அடுத்த மோடி கரு மோடி எடுத்து கொண்டு வருகிறேன். சீக்கிரம் எடுத்து கொண்டு வாடா. போடா. கொண்டு வாடா. மோடியை வைக்க நம்ம ஏழு எடுத்த குட்டி சாப்பிட்டா. அப்ப இது குட்டி சாத்தானே ஏவலாது. ஒண்ணு ஏவல் ஒண்ணு குடி சேவர் ஒண்ணு இருக்குது. பார்ப்பதுக்கு நயன்தாரா போல் தெரிகிறாரு. வைக்கிறேன் இரண்டாவது மோடி. ஓ மே ஆம்லேட் போடுவா. இரண்டாவது மோடி கரு மோடி வைத்திருக்கிறேன். இரண்டு உயிர் உள்ள ஒரு கரு மோடி. உன்னை எடுக்க முடியுமா? நீ சட்டடா. கட்டுணர்ந்த மந்திரத்தால் இரண்டாவதாக உயிருள்ள ஒரு கருவை மூடியாக வைத்திருக்கிறார். இந்த மூடியை எப்படி எடுக்க வேண்டும்? எப்படி தெரியுமா? உனது வாயால் அப்படி என் வாயினால் கவ்வினால் இந்த கருவானது சேதமடைந்து விடும். எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக, கரு இல்லை என்பதற்காக கடவுளிடத்திலே முறையிடுகிறார்கள். ஒரு குழந்தை பெற்றெடுப்பது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உலகத்திலே உயர்ந்தவள் ஒரு தாய். அந்த தாய் பெற்றெடுப்பதுதான் இந்த கரு. முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறோம். ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம். கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போக பிறப்பு ஒன்று இருக்குமே, ஆனால் அனைவருக்கும் இறப்பு கட்டாயமாக உண்டு. பிறந்தோ இறந்தோ வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. நாம் பிறப்பது இந்த கருவறை, பிறந்தவுடன் நடப்பது இந்த தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் மனிதனின் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியிலே பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். இந்த பூமியில் இந்த பூமியில பிறக்கும் பொழுது நமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பன்னீர் குளத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம். வெளிவந்து வாழ்வாங்கு வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குளத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குளம், நாம் இறக்கும் பொழுது தண்ணீர் குளம். நீராலே உருவாகிய நமது ஆன்மா, நீராலே உருவாகிய நமது பிம்பம் நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. அப்படி உயிருள்ள கருவை அடிய நான் எப்படி ஐயா அஷ்டதாரம் முடியாது, எடுக்க முடியாதா? எடுக்க முடியவில்லை என்றால் இவளை இங்க விட்டுட்டு வேடை ஓடிவிட்டு. அம்மா தாயே, மலையாளத்திலே என் தந்தையின் சிவபெருமான் இடபாகத்தை விட்டு பிரிந்து பைரவன் இடத்திலே அகப்பட்டுக் கொண்டிருந்தார். உங்கள் இடத்திலே வரத்தை வாங்கி உன்னை பாதாள
உன்னை இழந்தால்தான் உன்னை பெற முடியும். ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். இந்த கருவை நான் பலி கொடுத்தால்தான் என் அன்னை பகவதியை மீட்க முடியும். ஆகையால் உயிருள்ள அருபலியை எடுக்க போற இது எதற்கும் உதவாத கூடி, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. இது எதற்கும் உதவாத கூடி, இதற்கு எத்தனை எத்தனை பாடி. எல்லோருக்கும் பொது வீடு, எல்லோருக்கும் பொது வீடு, அது எழுந்திருந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. உடலுக்குள் 9 ஓட்டை, உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதா மனக்கோட்டை. உடலுக்குள் 9 ஓட்டை, மனிதன் கட்டுவதா மனக்கோட்டை. 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, 7 அடி பள்ளமே எடுக்க வைத்து, அதில் 6 அடியில் நம்மை அடக்கிடுவார், 6 அடியில் நம்மை அடக்கிடுவார். இது எதற்கும் உதவாத கூடு, இதற்கு எத்தனை எத்தனை பாடு. எல்லோருக்கும் பொது வீடு, எழுந்திருந்த சுடுகாடு. இது எதற்கும் உதவாத. இந்த முட்டை வச்சா கொட்டா யாரு சாமி? வச்சா கொட்டா சாமி. போட்டா ஒவ்வொரு மணி எடுத்து